கை கலவரில் வச்சிருக்கீங்க பாருங்க நீங்க, அங்கதான் மேட்ரே அப்படின்ற மாதிரி. அது என்னங்க, அது இன்னும் தங்கத்துல கை கழுவுற மாதிரி இருக்கு. அது வந்து மேடமோட செலக்ஷன் தான். ஆக்சுவலி அன்னைக்கு நான் வாஷ் பேசின் செலக்ட் பண்ண போகும்போது இவர் ஊர்ல இவர் திருப்பூர் எங்கேயோ போயிருந்தாரு. ஸோ நான் தனியா போய் செலக்ட் பண்ணேன். எனக்கு தெரியலங்க, அங்க கடைக்கு போனேன், இது பார்த்தேன், பிடிச்சே வாங்கிட்டு வந்தேன். சத்தியமா எனக்கு வந்து அது இந்த மாதிரி வேணும்ட்டு நான் போகவே கிடையாது. பார்த்த உடனே பிடிச்சிருச்சு, நான் வாங்கிட்டு வந்தேன், அவ்வளவுதான். என்னமோ தங்கத்தட்டுல கை கழுவுற மாதிரி இருக்குங்க அதுல பாக்குறதுக்கு. அந்த லெவலுக்கு சூப்பரா இருக்கு. அண்ட் அது அகைன் அது நீங்க வந்து டெக்கார் பண்ணிருக்கிறது, பிளான்ஸ் எல்லாம் வச்சு, அதுவும் ரொம்ப எஸ்தட்டிக்கா இருக்கு. அண்ட் அங்க ஒரு டி ஷேப்ல ஒரு மிரர் கொடுத்துருக்கோம் பாருங்க. ஆக்சுவலி அந்த மிரர் அங்க இல்ல, அந்த இன்டீரியர் கொஞ்சம் உள்ள பண்ணிருக்க பாருங்களா வுட்ல, அதெல்லாம் அங்க இல்லாம இருந்துச்சு. நார்மலா இருந்துச்சு, பட் நான் அதை யூஸே பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. அப்புறம் அங்க இல்ல, ஏதாவது பண்ணி தான் ஆகணும், அது ஏன் வேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளான் ஆமா இவ ஒரு பிளான் சொல்ல, அப்புறம் ஆர்கிடெக்ட் ஓகே சொல்லல, அது வந்தா நல்லா இருக்குமா எப்படி அப்படின்னு யோசிச்சாங்க. பட் என்னோட மைண்ட்ல இப்படிதான் இருந்துச்சு, அதே மாதிரி அங்க வந்துருச்சு. அந்த டி ஷேப் மிரர் தான் நான் ரொம்ப பிளான் பண்ணி, ஏன்னா ரவுண்டா கொடுத்து அந்த இடத்துல ஸ்பேஸ் பத்தாது, கரெக்ட்டுங்களா? அதனால ஆஃப் மூன். எனக்கு தெரிஞ்சு தி பெஸ்ட் ஸ்பாட் ஆஃப் யுவர் ஹவுஸ் வந்திருக்கமா, உங்களோட ரொம்ப ரொமான்டிக்கான ஒரு ஸ்பாட், மாஸ்டர் பெட்ரூம். கண்டிப்பா சொல்லுங்க, இத பத்தி சொல்லுங்க. இதோட ஐடியா என்ன? இந்த ஐடியானா இதுவும் என்ன சொல்றேன்னா, ஒரு எங்க தாய்லாந்துல போனப்போ ஒரு ஹோட்டல்ல இருந்தோம், அதை பார்த்து தான் சரி இந்த மாதிரி நமக்கு ஒரு ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது நம்மளோட பெட்ரூம் இப்படிதான் வேணும், நம்மளோட பாத்ரூம் இப்படிதான் வேணும், அந்த மாதிரி நாங்கள் பிளான் பண்ணி பண்ணோம். ஸோ இந்த இடம் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் வேலை செய்கிறோம். ஸோ வந்து என்ன டென்ஷனாக இருந்தாலும் கீழே மொபைல் ஃபோன் எல்லாம் வச்சுட்டு ரிலாக்ஸாக தூங்குறதுக்கு மட்டும்தான் இந்த ரூமுக்கு வருவேன்னு சொல்லி, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஷெல்ஃப் கூட இருக்காது, எதுவுமே இருக்காது, எந்த ஒரு ஷெல்ஃப் கூட உள்ள இருக்காது. ஏன் நாங்கள் வைக்கலன்னா, உள்ள வந்து நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும்தான், நோ மொபைல், நத்திங், நோ டிவி, ஏசி, எங்க பெட்டு, நாங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் இருக்கணும் இந்த ரூமுக்குள்ளங்கிறதுக்காக தான் இந்த ரூம் பண்ணியிருக்கோம். வெரி நைஸ். ரொம்ப இன்டிமேட்டா, ரொம்ப தாட்ஃபுல்லா பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரூம் வந்துட்டு உங்களுக்கு நிறைய மெமரிஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு மறக்கவே முடியாத ஒரு மெமரி, இது வந்துட்டு இட் மூவ் மீ பை அ மினிட் அப்படின்ற மாதிரி ஏதாவது எங்களோட ஷேர் பண்ண முடியுமா? இதை கட்டும் போது ஆகட்டும், இது கல்லும் மண்ணுமா இருந்த போது ஆகட்டும், இல்லை அதுக்குள்ளே நீங்கள் ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும் வந்த டைமாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஏதாவது. 27th ஹவுஸ் வார்மிங் முடிச்சு நம்ம ஆக்சுவலி அன்றைக்கி வேலை முடியல, வீட்டோட எல்லா ஒர்க்ஸும் முடியல. ஆனால் எல்லாரும் சொன்னாங்க ஹவுஸ் வார்மிங் முடிச்ச நாள் நம்ம அங்கே வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஃபர்ஸ்ட் நாள் இந்த ரூமுக்குள்ளே தூங்கும்போது ஒரு சந்தோஷம், அது வார்த்தைகள்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு 2 வருஷம் கஷ்டம், அது வந்து அந்த ஒரு டேல எல்லாமே மறந்துச்சு. பட் அந்த டைம் அந்த ரெண்டு பேரும் சரிடா தூங்கலான்னு சொல்லி நாங்க ரெண்டு பேரும் உள்ள வந்து இந்த பெட்டுக்கு உட்கார்ந்து நாங்க ரெண்டு பேரும் தூங்கும் போது இருக்கிற அந்த ஒரு ஃபீல் வந்து சத்தியமா வார்த்தையால சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நாங்க ஹாப்பியா ஃபீல் பண்ணோம்.